ஹலோ வியூவர்ஸ், நானும் ஞாயிறு பள்ளி இயேசுவின் வாரியர் யூடியூப் சேனலுக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடன் வரவேற்கிறோம். ஹலோ சொல்லுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? இந்த வாரம் நமக்கு எத்தனாவது வாரம்? 8வது வாரம். ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சுக்கலாமா? ஏசப்பா, இந்த புதிய வாரத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த வாரத்தில் கூட பிள்ளைகள் படிக்கின்ற கதைகள், பாடல்கள், வசனங்கள் மூலமாக பிள்ளைகளோடு பேசுங்க. இது சிறுவர் சிறுமியருக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருங்க. இந்த வாரம் நம்ம புது பாட்டு படிக்க போறோம். நீங்க ரெடியா இருக்கீங்களா? சரி, அக்கா கூட சேர்ந்து நம்ம புது பாட்டு படிச்சு ஆக்ஷன் போடலாம். வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். சாலமன் போல 2 times knowledge, ஆபிரகாம் போல 2 times blessing, தாவீதை போல 2 times lifting. வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். ஆஹா ஜாலியே, ஓஹோ ஜாலியே, ஆஹா ஜாலியே, ஓஹோ ஜாலியே. கெட்டதெல்லாம் தந்திடுவார் என் இயேசு, நான் கெட்டதெல்லாம் தந்திடுவார் என் இயேசு. வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். இவ்வளோ சூப்பரா பாடிட்டீங்க, ரொம்ப சூப்பரா ஆக்ஷன் போட்டீங்க. இப்போ உங்க கடத்துல யார் வந்து ஆக்ஷன் போட போறா? பிரைமரி தங்கச்சியா? இப்போ தங்கச்சி மட்டும்தானா? சரி, பாருங்க. பிரைமரி தங்கச்சி பாட்டு போட ஆக்ஷன் போடுறதா பாக்கலாம். தங்கச்சி நல்ல பாட்டு பாடினாங்க, நல்ல ஆக்ஷன் போட்டாங்க. இப்போ நாம அடுத்தது என்ன செய்ய போறோம்? கதை கேட்கலாமா? வாங்க, அண்ணன் கதை சொல்ல போறாங்க. ஹலோ பிள்ளைகளே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களை இந்த வாரமும் சந்திக்கிறதுல அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யார் இந்த பியோசிப்? அண்ணன் சொல்றத கவனமா கேளுங்க. தமிழில் யோசேப்பு, கிரேக்க வார்த்தையில் பியோசிப். ஓகேவா? இந்த யோசேப்பு அப்பாவால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற சகோதரர்களை பார்க்க அனுப்பப்பட்டான். ஆனால் சகோதரர்கள் அவனுடைய பலவர்ண அங்கியை கலற்றிவிட்டு தண்ணீர் இல்லாத வெறும் குழியில தூக்கி போட்டாங்க. குழியில போட்டுவிட்டு எல்லா சகோதரர்களும் சேர்ந்து சாப்பிட உட்கார்ந்தாங்க. பாத்தீங்களா எவ்வளவு மோசமான சகோதரர்கள்! தன் சகோதரனை குழியில் போட்டுவிட்டு இரக்கம் இல்லாம சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. தம்பி தங்கச்சி, மற்றவர்கள் கஷ்டத்துல இருக்கும்போது நீ அவர்களை போல இரக்கம் இல்லாம இருக்கிறியா? இல்ல உதவி செய்யற பிள்ளையா இருக்கிறியா? நல்லா யோசிச்சு பாரு.
கொஞ்சம் கூட இரக்கமில்லாத சகோதரர்கள். இப்படி இவர்கள் இருக்கும்போது தூரத்துல ஒரு கூட்டம் பேர் வியாபாரம் செய்ய எகிப்து என்கிற நாட்டிற்கு விலை உயர்ந்த பொருட்களை ஒட்டகத்தின் மேல ஏற்றி கொண்டு நடந்து போவதை பார்த்தாங்க. உடனே யோசேப்பின் அண்ணன் யூதா, டேய் ஒரு ஐடியா அப்படின்னா எல்லாரும் கேட்டாங்க. என்னடா ஐடியா சொல்லுடா. குழியில கிடக்கிற இவனை எதுக்கு நம்ம இங்க போட்டிருக்கணும்? இங்க கிடந்து செத்து போனா நமக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் இல்ல. இவனை அவங்கிட்ட விட்டுட்டா? இந்த ஐடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. டேய் சூப்பர் ஐடியாடா, இவனை தூக்கி அவங்கிட்ட வித்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க. அப்படியே அவனை தூக்குனாங்க குழியில இருந்து. அந்த இஸ்மவேலர் என்கிற அந்த கூட்டத்துக்கிட்ட அவனை விட்டு போட்டாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விட்டு போட்டாங்க. பாத்தீங்களா, சொந்த சகோதரனை பணத்துக்கு விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவன் அங்கேயே எடுத்து அதுல ஒரு ஆட்டை கொன்னு ஆட்டோட ரத்தத்தை அதுல பூசி அந்த அங்கிய ஏதோ ஒரு மோசமான மிருகம் கடிச்சு கிழிச்சது மாதிரி அதெல்லாம் அப்படியே மோசமா கிழிச்சு அப்பாவிடம் அந்த அங்கிய கொடுத்துட்டாங்க. அப்பாவிட்ட சொன்னாங்க, அப்பா ஏதோ காட்டு விலங்கு யோசேப்பா கடிச்சு கொண்டு இருக்கு. இந்த இந்த கலர்ஃபுல்லான அங்கி அவனோடது தானே? அப்பா பார்த்துட்டு ஏங்கி அழ ஆரம்பிச்சுட்டாரு. ஐயோ, என் பிள்ளைய ஏதோ விலங்கு கொண்டு போட்டுருச்சே அப்படின்னு சொல்லி அப்பா பயங்கரமா அழுதாரு. அப்பா புலம்பி இருப்பாரு. எப்படி புலம்பி இருப்பாரு? ஐயோ, நான் என் பிள்ளைய தனியா விட்டுட்டேன், நான் ஒரு பாவி, என் பிள்ளை யோசேப்ப நான் தான் கொலை செஞ்சேன், நான் மட்டும் அவன் கூட போயிருக்கலாம், அல்லன்னா ஏதாவது வேலைக்காரங்கள்ட்ட கொடுத்து அனுப்பி இருக்கலாம், ஆனா என் பிள்ளைய நான் தனியா அனுப்பிட்டேனே அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்லி அப்பா புலம்பி இருப்பாரு. என் பிள்ளைய நான் இனி பார்க்க முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா ஏங்கி ஆள ஆரம்பிச்சாரு. பாத்தியா, இவங்க அப்பாவையும் சரியா ஏமாத்திட்டாங்க. தம்பி தங்கச்சி, நீயும் ஏதாவது தப்பு செஞ்சு அம்மா அப்பாவை, டீச்சரை, பெரியவங்கள அல்லனா உன் ஃப்ரெண்ட்ஸ ஏமாத்துறியா அப்படின்னா அது தவறு. உன்னால உன் அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்களா, அவங்கள அழ வைக்கிறியா அப்படின்னா நீ உன் அம்மா அப்பா கிட்ட, அப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை ஏமாத்துறேன், நான் நீ அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது மட்டுமில்ல, தேவனே என் தவறுகளை எனக்கு மன்னிங்கன்னு சொல்லி ஏசப்பாவுக்கிட்டையும் நீங்க மன்னிப்பு கேட்கணும். இவங்க அம்மா அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்துற பிள்ளைகளா வாழ்ந்துட்டாங்க. இந்த விற்கப்பட்ட யோசேப்பு எகிப்துக்கு போய் அங்க என்னவானான், இவனுடைய சொப்பனங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அண்ணன் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? பை பை. இப்ப எல்லாரும் நல்ல கதை கேட்டீங்களா? பாட்டு பாடிட்டோம், கதை கேட்டாச்சு. அடுத்து என்ன பார்க்க போறோம்? வசனம் சொல்ல போறாங்க. அக்கா வந்து இப்ப உங்களுக்கு வசனம் சொல்லி தர போறாங்க. ஹாய் ஹாய் ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். சரி, நம்ம அவங்களே கேட்போமா சாப்பிட்டோமான்ட்டு. நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? நம்ம எப்படி நம்ம டெய்லி வளர்றதுக்கு சாப்பாடு தேவைப்படுதோ அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய மனுஷன் வளர்றதுக்கு ஒரு உணவு தேவைப்படும். அது என்ன உணவு? ஆவிக்குரிய மனுஷனுக்கு உணவா? என்னவா இருக்கும்? நமக்கு தெரியாத ஃபுட் என்ன இருக்கு? அப்படி ஒண்ணு இல்லையே. என்னன்னு தெரியலையா உங்களுக்கு? அதுதான் வசனம். இப்போ நம்ம இந்த வாரத்துக்குள்ள வசனம் படிக்கலாம். சரி வாங்க. போஜனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 6:54 முன்பாகம். இன்னொரு தடவை அக்கா சொல்லி கொடுக்கட்டா? நித்தியத்திற்குரிய போஜனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 6:54 முன்பாகம். இப்ப இந்த வசனத்துக்கு ஆக்ஷன் பார்க்கலாமா? நித்தியத்திற்குரிய போஜனம். நித்தியத்திற்குரிய போஜனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 6:54 முன்பாகம். எல்லாரும் நல்லா வசனம் சொன்னீங்க, நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க கிளாப் பண்றோம். சரிங்களா? வெரி குட்.
6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தின் 54ஆம் வசனத்தின் முன்பாக. பசங்களா எல்லாரும் நல்லா வசனம் சொன்னீங்க, நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் கிளாப் பண்றோம். சரிங்களா? வெரி குட். நித்தியத்திற்குரிய போஜனம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தின் முன்பாகம். கொரோனாவுக்காண்டி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பிகினர் தம்பி கூட சேர்ந்து கொரோனாவுக்காண்டி ப்ரேயர் பண்ண நீங்க ரெடியா இருங்க. தம்பி ப்ரேயர் பண்ண போறாங்க. இந்த நாள் தந்திருக்காங்க, நமக்கு நன்றி. இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துங்க. யாருக்கெல்லாம் கொரோனா பரவிக்கோ அது சீக்கிரமா குணப்படுத்துங்க. ஏசப்பா நம்முடைய ப்ரேயரை கேட்டுட்டாங்க. கொரோனாவை விட்டு ஒழிச்சு போயிடும் சீக்கிரமா. இப்போ நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாமா? எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்க கிளாஸ் லிங்க் டச் பண்ணுங்க. நீங்க அவங்க கிளாஸ்க்கு உங்க அக்கா வருவாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காமன் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு இருந்தாச்சா? ப்ரே பண்ணலாமா? எல்லாரும் கண்ணு முடிக்கோங்க, கை கூப்பிக்கோங்க, பணங்களை போட்டுக்கோங்க. அன்புள்ள ஏசப்பா, நாங்கள் இந்த வாரத்துலேயும் கூட ஏசப்பா இந்த சண்டே ஸ்கூலில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ஏசப்பா காமன் கிளாஸ் முடிச்சுட்டு வந்திருக்கோம். அவங்க உங்கள் பிரசனை எங்களோடு இருந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த கிளாஸ்லேயும் கூட உங்கள் பிரசனம் இருக்கட்டும். நீங்களே மகிமைப்படுங்க. மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? ஞாபகம் இல்லையா? போஷிப்பவர், அதில் 2வது வாரமாக பார்த்தோம் இல்லையா? முதல் நாள் ஏசப்பா என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பத்தையும் காடையும் கொடுத்தாங்க. 2வது நாள் என்ன செஞ்சாங்க? தண்ணீர் அவங்க வனாந்தரத்தில் கிடைச்சாங்க. அப்படிதானே? அதை வச்சு நம்ம இந்த வாரம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். சரியா? பார்க்கலாமா? வாங்க போகிறோம். எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? சாக்லேட் இல்லை? ஆமாம், நம்ம ஆக்டிவிட்டி இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? இந்த சாக்லேட் வச்சு தான் பார்க்க போகிறோம். இப்போ 3 இது நான் வரிசையாக வச்சுருக்கேன். அப்படி தானே? உனக்கு எந்த சாக்லேட் வேணும்னா நீ என்ன சொல்லுவ? மில்கி பார் வேணும்னு சொல்லுவேன். அப்படி தானே? ஏன்? அதுதான் பெருசாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தானே? எல்லாருக்கும் மில்கி பார் தானே வேணும்? எனக்கும் மில்கி பார் தான் வேணும். இப்போ என்ன செய்யணும்? உழைப்போமா அதை? ஐயோ ஐயோ, இது என்ன பேப்பர் இருக்குது? நம்ம ஏமாந்துட்டோமா? ஆமாம், நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்டோம்? ஏமாந்துட்டோம். நம்ம ஏன் ஏமாந்தோம்? நம்ம பெரிய கவராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சோம். அப்படி தானே? நம்ம ரொம்ப பேராசைப்பட்டுட்டோம்னு நினைக்கேன். பாரு, இந்த குட்டி சாக்லேட்லாம் நம்ம வேணான்னு சொல்லிட்டு மில்கி பார் எடுத்தோம்ல, அதனால தான் நம்ம ஏமாந்துட்டோம். எல்லாரும் என்ன செஞ்சோம்? ரொம்ப பேராசைப்பட்டுட்டோம். அதனால தான் நம்ம என்ன செஞ்சோம்? பேப்பர் உள்ள இருந்துச்சு. அப்படி தானே நம்ம ஏமாந்து போயிட்டோம். இதை தான் பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியின் மிகுந்த ஆதாயம். நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கோம்? அந்த குட்டி சாக்லேட்டே நமக்கு போதும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செஞ்சோம்? பெருசாக ஆசைப்பட்டோம். லாஸ்ட் என்ன செஞ்சிட்டோம்? ஏமாந்து போயிட்டோம். என்ன குட்டீஸ், நம்மளும் என்ன செஞ்சுருப்போம்? நிறைய இதுக்கு பேராசைப்பட்டிருப்போம்ல. ஏசப்பாட்டா அதுக்கு என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்டு இனிமேல் என்ன செய்யணும்? நம்ம ஏசப்பா சித்தத்தின்படி எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கணும். ஓகேவா? ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? எல்லாரும் திரும்பவும் என்ன செய்யுங்க? முழங்கால் போட்டுக்கோங்க, கண்ணு மூடி கை கூப்பிக்கோங்க. அன்புள்ள ஏசப்பா, ஏசப்பா நாங்கள் இந்த ஆக்டிவிட்டியின் மூலமாக உங்களுடைய வசனத்தை நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஏசப்பா. ஏசப்பா, பேராசைப்பட்டு நாங்கள் எத்தனையோ தப்பு செஞ்சு தான் எங்களை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. இனிமேல் பேராசைப்படாதபடி எங்களுக்கு நீங்கள் தான் ஏசப்பா உதவி செய்யணும். மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் தம்பி தங்கச்சி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சரி, இன்னைக்குள்ள கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கலாமா? கண்ணை முடுங்க, கை கொடுப்போங்க. ஜபம். அன்புள்ள ஏசப்பா, இம்மட்டும் எங்களை நல்லபடியாக பாதுகாத்து கொண்டீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இன்னைக்கு கூட நாங்கள் படிக்கப்பட பாடத்தை ஆசீர்வதித்து தாங்க ஏசப்பா. எங்களுக்கு நீங்களே உதவி செய்யுங்க, அதுபடி நாங்கள் நடக்கணும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, போன வர கதை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? சவுல் கீழ்ப்படியாததுனால எப்படி அவரோட பதவியில இருந்து இறக்கப்பட்டார் அப்படிங்கறதான் பார்த்தோம். சரி, இன்னைக்கு என்னது பார்க்க போறோம்னா, ஆடு மேய்த்த தாவீது எப்படி அரசனானான் அப்படிங்கறத பார்க்க போறோம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் சாமுவேல் கிட்ட சொல்றாரு, நீ எதுக்கு இன்னும் சவுலை நினைச்சு அழுதுட்டு இருக்க? நீ அடுத்த ஒரு ராஜாவை ஏற்படுத்துறதுக்காக எந்திரிச்சு போ, கொம்பையும் தைலத்தையும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க.
நான் எப்படி ஒரு ராஜாவை ஏற்படுத்த முடியும், நீங்க அதுக்கு எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்றாருன்னா, பெத்லஹேம்ல உள்ள ஈசாயோட பையங்கள்ல ஒருத்தன் தான் ஒரு ராஜாவா ஆக போறான் அப்படின்னு சொன்னோன்னே இவரும் ஈசாயை தேடி போறாரு. அப்போ வந்து இவர் மனசுக்குள்ள ஒரு கஷ்டமாவே இருக்குது. எப்படி நம்ம வந்து சவுலுக்கு தெரியாம எப்படி அவனை ஒரு ராஜாவா மாத்த போறோம் அப்படின்னு சொன்னோன்னே தேவன் சொல்றாரு, நீ அதை பத்தி கவலைப்படாத, அவன் கூட ஒரு மாடையும் பலியிடுறதுக்காக கூட்டுட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து நீ ஈசாய சாப்பிடுறதுக்காக கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அதனால ஈசாய சாப்பிடுறதுக்காக அழைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கூட இருந்த மற்ற ஜனங்க எல்லாரையுமே அந்த பலியிட்டதை சாப்பிடுறதுக்காக அழைக்கிறாரு. எல்லாரும் வராங்க. வந்ததுக்கு அப்புறமா ஈசாய் அவனோட 8 பிள்ளைங்கள்ல 7 பேரை கூட்டிட்டு வராரு அந்த சாப்பிடுற இடத்துக்கு. அப்போ வந்து வரிசையா ஒவ்வொருத்தருக்கு அடுத்து ஒவ்வொருத்தரா சாமுவேலுக்கு முன்னாடி வராங்க. அப்போ சாமுவேல் சொல்றாரு, நான் உன்னோட பையங்கள்ல இருந்து ஒருத்தனை ராஜாவா அபிஷேகம் பண்ண போறேன், தேவனோட ஆசை அதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன பண்றாருன்னா, ஈசாய் வந்து தன்னோட ஒவ்வொரு பையங்களையா அவருக்கு முன்னாடி அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேர் பையங்க போயிட்டாங்க. இவங்கெல்லாம் இல்ல. ஆனா இவங்களோட பாடி கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப பராக்கிரமசாலியா ரொம்ப தைரியமா இருந்தாங்க, அவங்க ஸ்ட்ரென்த்தா இருந்தாங்க. அதை பார்த்த உடனே இவங்களா ராஜாவா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேலுக்கு சின்ன டவுட் வந்தது. ஆனா தேவன் அவர் சொல்லிட்டாரு, நான் உள்ளத்தை பாக்குறவன், நீங்க மனுஷங்க எல்லாருமே வெளிப்புறமான அழகை பாக்குறவங்க அப்படின்னு சொல்லி தேவன் வந்து சாமுவேல் கிட்ட பேசுறாரு. இதை கேட்டோடனே சாமுவேல் என்ன பண்றாருன்னா, அப்போ தேவன் வந்து யார் மேலேயோ ஒரு சித்தம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு ஒரு பையன் உங்களுக்கு இருக்கானா, யாராவது பசங்க இருக்காங்களா இன்னும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈசாய் கிட்ட கேட்காங்க. அப்ப ஈசாய் சொல்றான், ஆமா எனக்கு இளைய மகன் ஒருத்தன் இருக்கான், லாஸ்ட் பையன் அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாரு. அந்தோடனே ஆடு மேய்க்கிறானா, அப்போ அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அங்க இருந்த ஒரு ஆள் அனுப்பி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா அந்த பையனை கூட்டிட்டு வர சொல்றாங்க. அந்த பையன் பேர் அப்படி என்னன்னா தாவீது. சரியா? அந்நேரே சாமுவேல் கிட்ட தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ ராஜாவா அபிஷேகம் பண்ண போறது யாரு அப்படின்னா, இந்த தாவீது தான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கானே அந்த தாவீது தான் நீ ராஜாவா அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த உடனே என்ன பண்றாருன்னா, சாமுவேல் தன்னோட கையில இருந்த கொம்பையும் தைலத்தையும் எடுத்து தாவீதை ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டு அவர் ராமாவுக்கு போயிடுறாரு. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தாவீது வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஆனா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனாலயும் அவங்க அம்மா அப்பா கீழ்ப்படிஞ்சதுனாலயும் இப்போ ஒரு உயரமான பதவிக்கு போயிட்டான், அரசன் ஆயிட்டான். அப்படிதானமா? அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம அம்மா அப்பா கீழ்ப்படியும் போதும் மற்றவங்களோட பெரியவங்களுக்குலாம் கீழ்ப்படியும் போதும் நம்மளையும் தேவன் வந்து ஒரு உயரமான பதவிக்கு கொண்டு போவார். சரியாமா? சரி. இன்னொன்று என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, நம்ம மனுஷங்க வந்து அவன் அழகா இருக்கானா, அவன் ஒல்லியா இருக்கானா, குண்டா இருக்கானா, அவன் வந்து கருப்பா வெள்ளையா, இதை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் வந்து, அதாவது ஏசப்பா வந்து என்னத்தை பார்க்குறாரு அப்படின்னா, நம்மளோட இருதயத்தை தான் பார்க்குறாரு. நம்ம சுத்தமாக பார்த்துக்கிட்டோமா நம்ம இருதயத்தை, நம்மளுக்கு எந்த விதமான அசுத்தமான கிரியைகளும் இல்லையா, நம்ம வந்து ஏசப்பாக்கு கீழ்ப்படுதோமா, அம்மா அப்பா கீழ்ப்படுதோமா, பைபிள் வாசிக்கமா, ப்ரேயர் பண்ணுறோமா அப்படிங்கிற நல்ல நல்ல விஷயங்களை மட்டும்தான் தேவன் பார்க்குறாரு. நம்ம இருதயத்தை மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. சரியா? அவருக்கு அது மட்டும்தான் விருப்பம். நீ வந்து என்னோட பிள்ளையா இருக்கியா அப்படிங்கிறத மட்டும்தான் தேவன் பார்க்குறாரு. ஆனால் மனுஷங்க மற்ற எல்லா விஷயங்களையும் பார்க்குறாங்க. நீ அழகா இருக்கியாங்கிறத முக்கியமாக பார்க்குறாங்க. அதெல்லாம் நினச்சி நம்ம ஒரு நாளும் கவலைப்படவே கூடாது. தாழ்மையாக இருக்கிற அந்த தாவீதை தான் தேவன் உயரமான பதவிக்கு கொண்டு போனார். அவங்க அண்ணனையும் அவங்கள கூட பிறந்த வேற யாரையுமே தேவன் வந்து அரசனாக மாற்றலை. ஆனால் தாவீது வந்து ரொம்ப தாழ்மையாக இருந்த பையன், அதனால தான் அவனை அரசனாக்குறாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்மையாக நடக்க முடியுமோ, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களோட பேச்சை கேட்டு நடக்கும்போது நம்மளுக்கும் ஒரு உயர்வை தருவார், நம்மளுக்கும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேவன் தருவார். சரியாமா? சரி, ப்ரேயர் பண்ணலாமா? ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கிட்ட கதையை ஆசீர்வதித்தாங்க ஏசப்பா. அது எப்போதும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஏசப்பா. நாங்களும் எப்படி தாவீதனை வந்து அவங்க அப்பா அம்மா கீழ்ப்படிஞ்சு அவங்களுக்கு கீழே வேலை பார்த்தாங்களோ, அவங்களோட பேச்செல்லாம் கேட்டு நடந்தாங்களோ, அதே மாதிரி நாங்களும் நடக்கணும் ஏசப்பா. ஏசப்பா, தாழ்மை உள்ளவனுக்கு வந்து நீங்கள் உதவி செய்வீங்க நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஏசப்பா. அந்த கதை மூலமாக நாங்களும் அம்மா அப்பா கீழ்ப்படிஞ்சு ரொம்ப தாழ்மையாக நடந்துக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் எங்கள் இருதயத்தை பார்க்குறீங்க ஏசப்பா. நாங்கள் அதனால உண்மையாக நடந்துக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்குறீங்களா? வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சரி, எல்லாரும் வந்து டெய்லி பைபிள் வாசிப்பீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க ப்ரேயர் பண்ணி நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ண வச்சுருங்களா? ஜெபம். அதிகமாக நேசிக்கிறேன் நன்றி பரலோகத்தினாலே என்னோட ஏசப்பா, இந்த அருமையான ஆளுநர்களுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. ஏசப்பா இப்பொழுது ஏசப்பா வார்த்தை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையை ஆசீர்வதி ஏசப்பா. ஏசப்பா அவங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தை
வாழ்க்கையில் ஏசப்பா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. அவ வாழ்க்கையில் ஏசப்பா அதை எடுத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ வந்து நம்ம வந்து லாக்டவுன் டேஸில் தான் இருக்கோம் அப்படின்னா எல்லாரும் கேட்டுச்சவங்க தான் இருப்பீங்க. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் வந்து நிறைய கார்ட்டூன்ஸ் தான் பார்த்துட்டே இருக்கீங்க. நானும் கொஞ்சம் பேர் வீட்டில் போய் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போவும் படம் பார்க்குறாங்க, கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரிங்களா, ஏசப்பா வந்து நீங்கள் சின்ன பிள்ளைங்க தானே, அதனால அவங்க ஏசப்பா வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் இல்லை. சரிங்களா, ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, அவனவன் குறியத்தக்க அளிக்கும் பலன் என்னுடைய கூட வருகிறது அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, நீங்கள் வந்து ஏசப்பா என்னை எப்படி மன்னிச்சு விட்டுருவாங்க, எப்படி நான் சின்ன பண்ண தானே, அதெல்லாம் என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதாவது ஏசப்பா எப்படி வர போகிறாங்கன்னா எல்லாருக்குமே அவங்க செஞ்ச கிரியைக்கு தக்க பலனை என்ன பண்ண போகிறாங்க, ஏசப்பா கொடுக்க போகிறாங்க. அதனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், சின்ன பிள்ளைங்களா இருக்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வருகிற நாட்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்கக்கூடாது. என்னக்கா என் கார்ட்டூன்ஸ் பார்க்கறதுனா என்ன, நாங்கள் வந்து எனக்கு ஒரே ஒரு நேரம் வருது, அது ஒரு இது மட்டும்தான், அது இல்லாமல் எனக்கு பெட் டைம் தான் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். நமக்கு வந்து பைபிள் ஏசப்பா அழகாக ஒரு வசனம் எழுதி கொடுத்துருக்குறாங்க. பிலிப்பியர் வந்து 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்து கொண்டு இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இப்போ வந்து நீங்கள் பார்க்குற கார்ட்டூன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கார்ட்டூன்ஸில் வந்து உண்மை இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்க. சரிங்களா, இப்போ ஒரு மனுஷனோ இல்லைன்னா காட்டுற ஏதாவது ஒரு இதோ என்ன பண்ணுறது, மாடியில் இருந்து கீழே குதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க குதிச்சாலும் என்ன பண்ணல, காயப்படலை, சாகலை அப்படின்னா அது உண்மைதான். இப்போ நம்ம விழுத்தா என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அடிப்படை நம்ம கால் உடச்சி போயிடும் தானே, அப்போ அது உண்மை கிடையாது. சரிங்களா, இன்னொன்று எப்படின்னா ஒழுக்கம், அவங்க வந்து என்னது ஒழுக்கம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சரிங்களா, நிறைய கார்ட்டூன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மாவுக்கு வந்து மரியாதையே கொடுக்காம, நீங்கள் வந்து இப்போ சின்ன சின்ன கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து வர அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, வந்து நல்லதாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க வந்து நல்லதே சொல்லி கொடுக்கல. அது வந்து நீங்கள் வந்து எல்லா கார்ட்டூன்ஸுமே வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு சில கார்ட்டூன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்றவங்க வந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தூண்டும். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அந்த கேரக்டராகவே நீங்கள் மாறிடுவீங்க. சரிங்களா, என்னன்னா இப்போ வந்து ஒரு பையன் வந்து பேட்மேன் மூவி பார்க்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து என்ன பண்ணுறோன்னா உடனே தன்னுடைய மேலே வந்து துண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த துண்டு எடுத்துட்டு ஐயன் பேட்மேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, விரிச்சு நிற்கிறான். சரிங்களா, பேட்மேன் மாதிரி என்ன முடியாது, நம்ம வாழ முடியாது. சரிங்களா, அது வந்து ஒரு கதாபாத்திரம் தான். ஆனால் இப்போ இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதையே அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படி வாழறாங்க. சரிங்களா, நீங்கள் நினைக்கலாம் அதான் அந்த பசங்க அப்படி இருப்பாங்கக்கா, இதுக்கெல்லாம் நல்லா விவரம், நாங்கள் வந்து எல்லாருமே கரெக்டாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. சரிங்களா, சாத்தானுக்கு இன்னொரு பேரண்ட்லாம் வஞ்சிக்கிறாங்க. சரிங்களா, அவன் வந்து எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடுவான், கீழே விட தள்ளிடுவான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா, அதில் வந்து அன்பு பற்றி சொல்லி கொடுக்குறாங்களா, மற்றவங்க மேலே எப்படி அன்பு காட்ட சொல்லி கொடுக்குறாங்களா. நீங்கள் பார்க்குற படம் பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகளும் என்ன பண்ணுவாங்க, ஃபைட் தான் பண்ணுவாங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்க, உன் எதிரியாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, நேசிக்கணும். உன்னை ஒருத்தர் அடிக்கிறானா அப்படின்னு மன்னிச்சு விட்டுரு, அது யார்கிட்ட சொல்லி அதை நான் பார்த்து விடுவேன், பழிவாங்குறது யாருக்குரியது என்னக்குரியது அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களை யாராவது அடிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், அடுத்த ஒரு இடையில கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய தூண்டுதல் வரும். சரிங்களா, அதனால அப்போ வந்து அது தவறானது. ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு துன்பப்படுத்தினாங்க என்ன பண்ணணும், பொறுமையாக போகணும். ஏசப்பா நமக்கு அந்த நல்ல பண்புகள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களே யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒவ்வொரு கார்ட்டூன்ஸ்லாம் யோசிச்சு பாருங்க, அதோட நீங்கள் ஏதாவது ஒரு நிகழ்வுகளை வந்து என்ன பண்ணிருப்பீங்க, பயன்படுத்திருப்பீங்க. அப்படி ஏதாவது ஒரு காரியத்தை வந்து அந்த ஆக்ஷன்ஸையோ இல்லைன்னா அந்த மேக்ஸையோ நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, அதனால வஞ்சிக்கப்பட்டுட்டீங்க. சரிங்களா, அப்போ வந்து ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவர் வரும்போது ஏசப்பா என்ன சொல்லிடுவாங்க, சின்ன பிள்ளைங்களா நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா, அதை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். டெய்லி என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், பைபிள் ரீட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாக என்ன பண்ணணும், நீங்கள் ப்ரேயர் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா, கம்பல்சரி இது வந்து உங்கள் வாழ்க்கையில் பண்ணணும். உங்க அப்பா அம்மா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரேயருக்கோ இல்லைன்னா பைபிள் ரீட்க்கோ என்ன பண்ணலாம், சரியா கைட் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், நீங்க தான் உங்களை என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்துக்கணும். நீங்க வளர்த்து
என்ன பண்ணணும், உங்க அம்மா அப்பாவை ஏசப்பாக்குள்ள கொண்டு வரணும். சரிங்களா? உங்க மூலமா தான் ஏசப்பா என்ன பண்ண போறாங்கன்னா ரட்சிப்பை கட்டளையிட போறாங்க. உங்களை தான் ஏசப்பா உங்க வீட்டுல பயன்படுத்த போறாங்க. வருகிற நாட்கள்ல உங்க மூலமா தான் ஒரு பெரிய ரட்சிப்பு கட்டிட போறாங்க. சரிங்களா? நீங்க படிக்கிற ஸ்கூல்ல உங்க மூலமா நிறைய பேர் என்ன பண்ணலாம், ஏசுதான் மையான தேவன் என்ன பண்ணலாம் அறிஞ்சிக்கலாம். இன்னும் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து நீங்க ஏசப்பா பிள்ளையா இருந்தீங்க, ஏசப்போட சேர்ந்து கேட்கலாம் இருந்தீங்க, என்ன பண்ணுவீங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏசப்பா கிட்ட கேட்டு அதுக்கான தீர்வு சொல்லுவீங்க. இல்லைன்னா நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, அந்த பிள்ளைங்களோட அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, சுகம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்க மூலமா நிறைய அற்புதம் நிறைய என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா செய்வாங்க. சரிங்களா? அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா கார்ட்டூன்ஸ் பார்க்கறத நிப்பாட்டுங்க. நிறைய பேர் வீட்டுல என்ன பண்றீங்க, இன்னும் நீங்க வந்து நாங்க சொல்லி கேட்காம கார்ட்டூன்ஸ் பாக்குறீங்க. அக்கா சொல்றேன்னு சரிங்களா? நீங்க இப்படி கார்ட்டூன்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க யாருடைய பிள்ளைகள் தான், சாத்தானுடைய பிள்ளைகள் தான். சரிங்களா? சாத்தா எப்படி உங்களை என்ன பண்ணிடுவான், நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடுவான், யாரையும் காப்பாற்ற முடியாது. சரிங்களா? ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டு அவர் என்ன பண்ணிடுவாரு, நீ யாருமே எனக்கு தெரியாது சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாரு. அதனால எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையும் கணத்தையும் செலுத்துங்க. சரிங்களா? ஏசப்பாவுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க என்ன பிடிக்கும், ரொம்ப அவருக்கு பிடிக்கும். சரிங்களா? பெரியவர்களை விட சிறு பிள்ளைகள் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க தான் விசேஷமானவர்கள், நீங்க தான் முதன்மை இடத்தை வச்சிருக்கீங்க. அதனால என்ன பண்ணுங்க, சரிங்களா? எல்லா காரியத்திலும் முதலாவது யாரெல்லாம் தரணும், ஏசப்பா தரணும். ப்ரேயர் பண்ணிட்டு பைபிள் ரீட் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு நீங்க போங்க. சரிங்களா? அவங்க ஃபுல்லா ப்ரேயர் தான் பண்ணணும், பைபிள் தான் ரீட் பண்ணணும் சொல்ல. சரிங்களா? அவர் கொடுக்குற நேரத்தை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வெளியே விளையாட போங்க. சரிங்களா? ஆனா கான்ஃபரன்ஸ் பார்க்காதீங்க, எந்த ஒரு சினிமா படமும் பார்க்காதீங்க, அது நல்லது கிடையாது. சாத்தா நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலே என்ன பண்றான், உங்களுக்கு நரகத்துல ஒரு வீடை வச்சுட்டு இருக்கான், அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ப்ரே பண்ணலாமா? ஜெபம். எங்களை அதிகமா நேசிக்கிறீங்க நன்றி பரலோக பிதாவே, அங்குள்ள இசப்பா என்னை கற்றுக்கொண்டதுக்கப்புறம் இந்த வசனத்தின் மூலம் இசப்பா, இசப்பா உண்மை எதுவோ இசப்பா, ஒழுக்கம் எதுவோ இசப்பா, அன்புள்ளவைகள் எவைகளோ இசப்பா, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ இசப்பா, அவைகளே இசப்பா அந்த பிள்ளைகள் சிந்தித்துக் கொண்டிருக்க நீங்க உதவி செய்ய இசப்பா. இசப்பா உமக்கு தகப்பனை முதலிடம் கொடுக்க உதவி செய்ய இசப்பா. இசப்பா இப்பொழுதும் இசப்பா சினிமா படங்கள் இசப்பா கார்ட்டூன்ஸ் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இசப்பா ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் இசப்பா. அதுல இருந்து இசப்பா அந்த பிள்ளைகள் வெளியே வர உதவி செய்ய இசப்பா. நீங்க உங்க பிள்ளைகளோட இருந்து பேசுங்க இசப்பா. உங்களுடைய கரத்துல உங்க பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் இசப்பா. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சரி, எல்லாம் காமன் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? சரி, நம்ம இந்த வாரம் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இன்டர் பிள்ளைங்க அவங்களோட நம்ம பைபிள் ஸ்டோரிக்கு போகலாம். சரியா? போன வாரம் நம்ம விட்டுருந்தோம்லாம் அதுல இருந்து நம்ம பார்க்கலாம். சரியா? நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஜெபம். உங்களுக்காக பண்ணி இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் அப்பா நான் தியானிக்க போற ஒவ்வொரு விஷயமா எதிர்பார்த்து நீங்க பிள்ளைகளுக்கு ஆசிரியர் சொல்லி அந்த பிள்ளைகள் பேசணும் அப்படின்னு நீங்க ஆரம்ப முதல் முடிவு கடவுளை ஜெபிக்கிறேன். பேசுவே நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல. சரி, நம்ம போன வாரம் பார்த்தோம்னா தேவனுடைய தயவுள்ள கரம் வெள்ளியமே ஆண்டைய மேல இருந்ததுனால என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ராஜா கிட்ட இருந்து பெர்மிஷன் கேட்டு வந்தாங்க. சரி, அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, அவன் நதிக்கு அப்புறத்துல இருக்கிற தேசாதிபதிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கடிதம் வாங்கிட்டு வராங்க ராஜா கிட்ட இருந்து. அப்போ வரும்போது ராஜா என்னதான் அவங்களுக்கு வந்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி ராணுவ சேவைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தாங்க. சரியா? அதெல்லாம் ராஜா என்ன செய்யறாங்க, இந்த நெகேமியாவுக்காக அனுப்புறாங்க. அதுதான் வருது, அவங்க கூட வருது. இப்போ இவங்க எதுக்காக இருந்தாருமே போறாங்க, நெகேமியானே அவங்க பட்டணத்துல அந்த அரங்கத்தை கட்டுறதுக்காக போறாங்க. அப்படின்னா நீ இதை கேட்கிற நீயும் ஏசப்பாவுக்காக நீங்க எழுப்பி வரும்போது அவங்க தேவன் தன் சொந்த ஜனத்துக்காக வந்தாங்க இல்லையா? இப்போ நீ கடைசி நாட்களை வாழ்த்துற நீயும் ஏசப்பாவுக்காக நீங்க எழுப்பி வரும்போது, அவருடைய ராஜ்யத்தை கட்டுற பணிக்காக நீங்க எழுப்பி வரும்போது நீங்க முன்னாடி கேட்டாலே தீர்மானம் எடுத்துப்பீங்களா, நான் வந்து ஏசப்பா நெகேமியா அந்த மாதிரி மாத்துங்கன்னு சொல்லி நீங்க பிரேயர்ல கேட்டிருப்பீங்களாமா. நீ எழுப்பி வரும்போது உங்க பரலோகம் உங்களுக்கு இந்த கடைசி நாட்கள்ல என்ன பண்ணும்னு சொன்னா அங்கிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். எப்படி ஒரு ராஜா அந்த நெகேமியா அண்ணனுக்கு தன்னுடைய ராணுவ சேர்வைக்காரங்களும் அவங்க அனுப்புனாங்களோ, அதே போல பரலோக சேனையும் உனக்கு ஹெல்ப்புக்கு என்ன செய்வாங்க, இந்த பூமியில நீ இயேசுவோட ராஜ்யத்தை கட்டுறதுக்காக நீ எழுப்பி வரும்போது பரலோகமும் உன்னோட இணையத்தை என்ன செய்யும்,
செயல்படும். சரியா? சரி, நமக்கு வந்து எப்போதுமே நமக்கு ஒரு எதிரி இருக்கா தெரியுமா? யாரு? சாத்தா இருக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து அவர்களுக்கு நன்மை வர்றாங்க இல்லையா? அவங்க ஒவ்வொரு தேசத்தை கடந்துதான் அவங்க யூதா தேசத்துக்கு என்ன செய்யணும்? எருசலேம் பட்டணத்துக்கு போகணும். இப்போ வந்து கேட்கும் போது இது வந்து ஒரு 2 பேர் கேட்கிறாங்க. ஒரு யாருன்னு சொன்னா ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான துபியா அப்படி 2 பேர் கேட்கிறாங்க. இதை கேட்டு இஸ்ரவேல் புத்திரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? பொறாமையில கேட்கிறாங்க. நீ ஏசப்பாவாக எழும்பி வரும்போது யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்காது. அப்படிதான் இங்க சன்பல்லாத்து தொபியா அப்படிங்கிற 2 பேர் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு வந்து கேட்கறாங்க, இவங்க வந்துட்டான்னா அந்த ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வந்துருமே. கர்த்தருடைய ஜனங்கள் இல்லையா இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களுடைய பாதுகாப்பு வந்து யாருக்கு பிடிக்கல? சன்பல்லாத்து தொபியாங்கிற 2 பேருக்கு என்ன செய்யல? பிடிக்கல. அவங்க வந்து ரொம்ப பொறாமப்படுறாங்க, கோபம் வருது. நீ ஏசப்பாவுக்கு எழுப்பி வரும்போது யாரெல்லாம் நினைச்சீங்கன்னா விரோதமா எழுப்பலாம், கோபப்படலாம். நீனா எனக்கும் ஏசப்பாவை நினைச்சிருவேன். நீ பேசா நீனா பெரிய குடித்துட்டு போறியா? நீனா ஏசப்பாவை பேசா வாழ்ந்துருவியா? நீனா பேசா பரிசுத்தமா நீ வாழ்ந்துருவியா அப்படின்னு உன்னை பார்த்து சொல்றவங்க கூட என்ன செஞ்சவங்க? இவன் நிறைய பேருக்கு உள்ள செய்யறான், இவன் நிறைய பேரை காப்பாற்ற பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க? சொல்றவங்க வரலாம். ஆனாலும் நீ என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் கூட மனசு தளரவே கூடாது. நெகேமியாவே யார் என்ன சொன்னாலும் அவன் வந்து அவங்களுக்குள்ள கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல வந்து நல்லா நினைச்சுங்க உறுதியா இருந்தாங்க. உறுதியா இருந்து அவங்க மசாட்டிக்கு அவங்க சில மனுஷரை கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு அவங்க ராத்திரியில எழுந்து நினைச்சுட்டாங்க, நகரத்தை சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணிட்டு ஆனாலும் இவங்களுக்குள்ள கர்த்தரை என்ன பண்ணணும், எந்த இடத்துல என்ன செய்யணும், இவங்களுக்குள்ள கர்த்தரை வச்சிருக்கிறது யாருக்குமே எந்த மனுஷங்கிட்ட என்ன செய்யறாங்க? ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இவங்க வந்து திடப்படுத்திக்கிறாங்க, தன்னை திடப்படுத்திக்கிறாங்க. நகரத்தெல்லாம் சுத்தி நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, எந்த மனுஷங்கெல்லாம் எழுப்பி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதான் இவங்க அறிஞ்சு தன்னை திடப்படுத்தி கொண்டு என்ன பண்றாங்கன்னா சுத்தி பார்த்துட்டு வர்றாங்க. வந்து திடப்படுத்தி முடிச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ வந்து நீங்க 17ஆம் வசனத்துல வந்து எருசலேம் பாலா இருக்கிறது, அதை வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடைக்கிறதையும் நான் இருக்கிற சிறுமியை பார்க்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு வாகனம் எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகள்லாம் இருப்பாங்களாமா அந்த தேசத்துல அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? கூப்பிடுறாங்க, வாங்க நம்ம எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க என்ன செய்யறாங்க? திடப்படுத்துறாங்க. நெகேமியாவை திடப்படுத்தி வாங்க நம்ம எழுந்து கட்டுவோம்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்க எல்லாரும் நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை என்ன பண்ணாங்களாம்? திடப்படுத்தி கொண்டாங்களாம். உடனே இந்த சன்பல்லாத்து தொபியா யாருமே அவங்க சொன்னீங்களா, இந்த நெகேமியாவை எழுப்பி வர்றது இந்த பட்டணத்துக்கு நன்மைக்காக ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறது இந்த சன்பல்லாத்து தொபியா 2 பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப நிந்திக்கிறாங்க, ரொம்ப கேவலம் பேசுறாங்க. அவங்களும் சொல்றாங்க என்ன பேசினா நெகேமியாவை என்ன செய்யல, அதை பத்திலாம் கேரே பண்ணல. ராஜா இந்த மாதிரி எல்லாம் எனக்கு சொன்னாங்க, நீங்க வாங்க, யார் என்ன சொன்னாலும் நீங்க இந்த கட்டட பணிக்காக நீங்க வாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? ராஜா கிட்ட சொன்னது அப்புறமா திருப்பி ராஜா இவங்களுக்கு சொன்ன காரியம் எல்லாத்தையும் நல்ல சாட்சியா சொல்றாங்க. பாருங்க, தேவனுடைய கரம் தான் எனக்கு என் மேல இருக்குது, இதெல்லாம் நீங்க பாருங்க. ராஜா தான் என்னைய அனுப்பி இருக்கிறார், ராஜா என்ன பேசுனேன், இந்த மாதிரி எனக்கு ராஜா என்ன பேசுனார், இந்த மாதிரி கடிதம் கொடுத்தாங்க. பாருங்க, தேவனுடைய கரம் என் மேல இருக்குது, நீங்க தைரியமா எழுப்பி வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அந்த அண்ணன் அவங்க இருக்கிற எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இருக்கிற அந்த நல்ல பணிக்காக அவங்கள திடப்படுத்தினாங்க. நீயும் ஏசப்பா இந்த கடைசி காலத்துல அவனை வச்சிருக்காங்க, நீயும் என்ன செய்யணும்? ஏசப்பாக்காக அந்த நெகேமியா அண்ணன் போல தைரியமா யாரும் சாமி கவலைப்படாத. ஒண்ணு அழைச்சது யாரு? ஏசப்பா தான் உன்னை அழைச்சிருக்காங்க. அப்படிதானமா? நீ வேற யாரு என்ன பேசுறது பத்தி நீ கவலையப்படாத. உன்னை பத்தி என்ன சொன்னாலும் நீ உதவ மாட்ட, உனக்கெல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது. நீ பெசாடி சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு நீ இரு, அதுக்கெல்லாம் நீ போகாத. இந்த மாதிரி நீ எழுப்பி போக வேண்டாம், இந்த மாதிரி நீ ஜெபிக்கலாம் போக வேண்டாம், இந்த மாதிரி நீ ஆலயத்துலாம் போக வேண்டாம், நீ ஊழியத்துலாம் போக வேண்டாம். யாரு என்ன சொன்னாலும் நீ கவலையப்படாத. உனக்குன்னு ஏசப்பா கொடுத்துருப்பாங்கல்ல, உனக்கு மனசுக்குள்ள இருக்கும், ஏசப்பா வச்சிருப்பாங்க. நீ இந்த கருத்துக்காக எனக்காக நீ எழுப்பி வா, நீ எனக்காக இந்த ஊழியம் செய்யவா,
நீ அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா உனக்கு வச்சிருப்பாங்க, உனக்கு ஏசப்பாங்க தெரியும். அதுக்கு இடையில சாத்தான் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த கடைசி நாட்கள் கொண்டு வருவாங்க. கவலைப்படாத, உனக்கு பரலோகமே ஹெல்ப்புக்கு இருக்கு. ஏசப்பா அவருடைய சேனைகளே அனுப்புவாங்க. ஆனா இந்த கடைசி நாட்கள் நீ எதுக்கும் பயப்படாது. எந்த சூழ்நிலையை பார்த்து, எந்த மனுஷங்களை பார்த்து, நீ வீட்டுல உள்ளவரை பார்த்து கூட என்ன செய்யக்கூடாது, நீ பயப்படக்கூடாது, கலந்து கூடாது. ஏசப்பா அவன் கூட இருக்காங்க, ஒன்னும் அழைச்சவன் உன் கூட தான் இருக்காங்க. நீ எழுதி ஏசப்பட ராஜ்யத்தை கட்டணும். நிறைய பேர் என்ன செய்யணும், ஏசப்பா ராஜ்யத்துக்கு அழைக்கிறதுக்கு நீ தான் செய்யணும். நெகேமியா அழைச்ச தேவன் அந்த அந்த வருஷம் என்ன செஞ்சாங்க, ஏசப்பா செஞ்சாங்க. ஒன்னே ஏசப்பா அழைச்சிருக்காங்க. சரியா, அவருக்காக அவரை ராஜ்யம் பண்ணி கட்டணும். ராஜ்யத்துக்குரிய அநேக ஜனங்களை நீ கூட்டி சேர்க்கணும் ராஜ்யத்துக்கு. ஒன்னே வச்சுதான் ஏசப்பா செய்வாங்க. சரியா, அதனால நீ சந்தேகப்படாத. ஏசப்பா நல்ல விசுவாசத்தோடு நம்பிக்கையோட ப்ரேயர் பண்ணு. ஏசப்பா நிச்சயமா நடத்துவாங்க. சரியா, சரி, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம ஜெபம் பண்ணி இந்த வாரத்துக்குள்ள கிளாஸ் முடிச்சுக்கலாம். சரியா, ஜெபம். அன்புள்ள தகப்பனே, எனக்கு நன்றி ஏசப்பா. அன்புள்ள ஏசப்பா, அந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. அந்த ராஜ்யத்துக்காக எழுபது பிள்ளைகள் கிடைக்க எல்லா சோதனைகளும் ஏசப்பா தப்பித்துக் கொள்ள ஏசப்பா. எல்லாத்தையும் சோதனைகளை சகித்து கதை திருப்பி பலனை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வயிறு கடைங்க உங்களுடைய ராஜ்யம் ஏசப்பா வருவதாக உங்களுடைய சித்தம் நிறைவேறிட்டு இந்த பிள்ளைகள் மூலமாக தொடர்ந்து ஆவியாளர் ஆய்வு செய்து நாங்கள் ஜெபிக்கிறேன். நடக்கிறார்கள். ஆமென். ஹாய் பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? காமன் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். ஜெபம். அன்புள்ள ஈசப்பா, இந்த நாளை கொடுத்துக்காக நன்றி ஈசப்பா. இந்த நாளிலும் நாங்கள் படிக்க போற இந்த பைபிள் ஸ்டோரி ஈசப்பா எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. உங்களோட கைகளை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? தெபோராள் அக்காவை பத்தி பார்த்தோம். அவங்க எவ்வளவு தைரியமா இருக்காங்க, அவங்க மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை பார்த்தோம். இந்த வாரம் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, அதே மாதிரி ஒரு பெண் தான். அவங்க பேர் என்னது? ரூத். தலைப்பு ரூத்தின் நற்பண்பு. இதான் நம்ம கொடுத்துருக்க லெசன். இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்துக்கலாம். கொடுக்கப்பட்ட வேத பகுதி ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய, அதாவது அந்த முதல் அதிகாரம் முழுவதுமா கொடுத்திருக்கிறாங்க. அதே பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிச்சுட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமா, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிச்சுட்டே வந்தாங்க. அப்படி வந்திருக்க சமயத்துல தேசத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, பஞ்சம் உண்டாயிடுச்சு. யூதா தேசத்துல பஞ்சம் உண்டாகி அங்க உள்ள ஒரு குடும்பம், யூதாவில் உள்ள பெத்லெஹேமில் உள்ள எப்பிராத்தா அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒரு குடும்பம். அவங்க குடும்பம் யாரோட குடும்பம்னா, அந்த குடும்பம் தான் எலிமெலேக்கு, நகோமி அப்படிங்கிற இந்த 2 பேருடைய குடும்பம். அவங்க 2 பேருக்கும் 2 பையங்க இருக்கிறாங்க, மக்லோன், கிலியோன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குடும்பம் மட்டும் என்ன பண்றாங்க, பெத்லெஹேம் ஊரை விட்டு எங்க போறாங்கன்னா மோவாப் தேசத்துக்கு போறாங்க, பஞ்சத்துக்கு காரணமாக. அப்போ அங்க போய் கொஞ்ச நாள் அப்படி சஞ்சரிச்சு இருக்கும்போது ஒரு டைம் என்ன ஆயிடுதுன்னா, எலிமலைக்கு இறந்து போயிடுறாரு. இறந்து போனோடனே இந்த நகோமியும் அவங்க 2 குமாரர்கள் மட்டும்தானே இருக்கிறாங்க. அவங்க அப்படி வாழ்ந்துட்டு வர டைம்ல இவங்க 2 பேர் பையன், அவங்களோட 2 பையன்கள் என்ன செய்யறாங்க, வளர்ந்துடுறாங்க. வளர்ந்தோடனே அந்த மோவாப் தேசத்துல என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு 2 குமார்த்திகளை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு என்ன செய்யறாங்க, மனைவிகளை கொடுக்குறாங்க. ஒருத்தங்க பேர் ஓர்பாள், 2வது உள்ளவங்க பேர் ரூத். இவங்க 2 பேரையும் மனைவிகளா கொடுத்து அங்க ஒரு 10 வருஷம் அவங்க வாழ்றாங்க இந்த மனைவியோட சேர்ந்து. அப்படி வாழும்போது அந்த 10 வருஷம் கழிச்சு என்ன ஆயிருக்குன்னா, அவங்க இறந்து போயிடுறாங்க. இறந்து போன உடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. எந்த ஒரு ஆண் மக்களுமே தங்க வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. இப்போ நகோமி, ஓர்பாள், ரூத் மட்டும் தான் அவங்க வீட்டுல என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அந்த சமயத்துல அவங்க ஒரு செய்தி கேள்விப்படுறாங்க. என்னன்னா, யூதேயாவில் உள்ள தம்முடைய ஜனங்களை கர்த்தர் பஞ்சத்திலிருந்து மீண்டு சந்தித்து வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ஒரு செய்தி கேட்கிறாங்க. கேட்ட உடனே நம்மளும் நம்ம சொந்த தேசத்துக்கு போவோம், பஞ்சம் தான் அங்க ஸ்டாப் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 3 பேர் கிளம்பி வராங்க. அப்படி வழி நடந்து வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நகோமிக்கு ஒரு யோசனை வருது. எதுக்கு இவங்க 2 பேரையும் இந்த சின்ன வயசுல நம்ம என்ன செய்யணும், கஷ்டப்படுத்தணும். இவங்க வேற ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டாவது நல்ல குமார்த்திகளோடு இருப்பாங்க. அதனால நம்ம இவங்களை என்ன செய்யறோம், அவங்க தேசத்துக்கு திரும்ப அனுப்பி விட்டுருவோம். நம்ம கூட இவங்களை என்ன பெத்லெஹேமுக்கு கூட்டிட்டு போக வேண்டாம் அப்படின்னு ஒரு யோசனை வருது. அந்த யோசனையை அவன் மனசுல வச்சுட்டு நடந்து போகையிலே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாட்டி ரூத்தையும் கூப்பிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க தேசத்தாரத்துக்கு போங்க, உங்க ஊர்ல உள்ள பையன்களை யாராவது திருமணம் பண்ணிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க, பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க சொன்னதை கேட்டுட்டு இவங்க 2 பேருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுகுறாங்க. அழுகுனோடனே அப்படியே நீங்க என் கூட இருக்கணும்னு நினைச்சாலும் இனி
திருமணம் நடந்து எனக்கு பிள்ளைகள் பிறந்தாலும் அது வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நகோமி வந்து இந்த ரூத்லையும் ஓர்பால்டையும் சொல்றாங்க. சொல்லும் போது இவங்க 2 பேரும் அப்படியே அழுகுறாங்க, ரொம்ப சத்தம் போட்டு அழுதுட்டு மாமிட்ட வந்து சொல்றாங்க, நான் போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இல்ல நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நகோமி வந்து ரொம்ப தயவா சொல்றாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நகோமி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கள மாமிய வந்து கட்டி பிடிச்சு அவங்கள நல்லா அழுதுட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த தேசத்துல அதுக்கு திரும்பி போயிடறாங்க. ஆனா நம்ம யாரை படிக்க போறோம் இப்போ? ரூத். நம்ம ரூத்தின் அர்ப்பணிப்பை பத்தி தான் படிக்க போறோம். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த மோவாப் தேசம் என்ன தேசம்? அது புறஜாதிகளுடைய தேசம், அந்நிய தேவர்களை சேவிக்கிற தேசம். அங்கிருந்து இவங்க வந்து யார நகோமியோட மகனை திருமணம் செஞ்சு விட்டாங்க, அப்படித்தானே? ரூத்தோட பண்பு என்ன தெரியுமா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து எங்கேயுமே போக மாட்டேன், நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதான் சாப்பிடுவேன், நீங்க என்ன செய்றீங்களோ அதான் நானும் செய்வேன், உங்கள் தேவன் என் தேவன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப வைராக்கியமா இருந்தாங்க. இவங்களை பார்த்துட்டு என்னடா இவ சொல்றதை கேட்க மாட்டேங்காளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்களே என்ன செய்யறாங்க, பெத்லகேமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அது எந்த வசனத்துல இருக்குன்னா 16ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ரூத்துடைய மறு உத்தரவு இருக்கு. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த வசனத்துல, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அதுக்கப்புறம் உள்ள வசனம் தான் சொல்றாங்க 18ஆம் வசனத்துல மன உறுதி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எவ்வளவு உறுதியா இருந்தாங்க, தன் மாமி கூட தான் போவேன், அவங்க செய்யறதா நானும் செய்வேன், அவங்களுடைய என்ன சாப்பிடுறாங்களோ அதான் சாப்பிடுவேன், அவங்க எங்க தங்குறாங்களோ அதுதான் நானும் தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உறுதியா இருந்ததுனால என்ன செய்யறாங்க, பெத்லகேமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போக போக வழியிலேயே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த வாசலுக்குள்ள வந்தோடனே, பெத்லகேமோட வாசலுக்குள்ள வந்தோடனே எல்லாரும் பார்த்துட்டு இது நகோமி இல்லான்னு சொல்றாங்க. உடனே நகோமி என்ன சொல்றாங்க, நீங்க என்னை பார்த்து நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை பார்த்து மாறான்னு சொல்லுங்க, ஏன்னா சர்வ வல்லமுள்ள தேவன் என் வாழ்க்கையில ரொம்ப கசப்ப வச்சுட்டாங்க, அதனால என்ன சொல்லுங்க, என்னை பார்த்து மாறான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொந்த தேசத்திலே போய் என்ன செய்யறாங்க, இப்போ குடியிருக்கிறாங்க. நகோமியும் ரூத்தும் யூதேயாவுல பெத்லகேம் அப்படிங்கிற அந்த ஊர்ல என்ன செய்யறாங்க, இப்போ போய் குடியமர்த்தப்படுறாங்க. இது வந்து இந்த வாரம் வந்து அந்த வேத பகுதி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த வேத பகுதி எல்லாரும் என்ன செய்யுங்க, நல்லா வாசிச்சுடுவாங்க. அடுத்த வாரம் இந்த வேத பகுதியில இருந்து நம்ம வாழ்க்கையில என்ன தெரிஞ்சுக்கிறோம், ரூத்தினுடைய நற்பண்பு நம்ம வாழ்க்கைக்கு எப்படி உபயோகப்படுது என்ன சொல்லிட்டு நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சரிங்களா? இப்ப ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? இயேசுவா, இந்த நாளை கொடுத்துக்கா நன்றி தகப்பனே. இந்த நாளையோட ராஜா உங்க வசனத்தை கேட்டு நமக்கு உதவி செய்தீங்க தகப்பனே. இந்த பகுதியில் அப்படியே வாசித்து தகப்பனே, நாங்கள் இன்றைக்கு தகப்பனே அதை முழுவதுமாக சுவாமி அப்படியே வாய்ச்சலாக கேட்ட தகப்பனே, அதுக்காக நன்றி செலுத்துகிறதாச்சா. இந்த நேரத்தை கொடுத்துக்காக நன்றி சபா. இதுல இருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியங்களை தகப்பனே நீங்க தான் சுவாமி ஆசீர்வாதம் தரும்படியாக செபிக்கிற தகப்பனே. நீங்களே சுவாமி நாங்கள் படிக்கிற வேலையிலே எங்களுக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்த கொடும்படியாக செபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, அவள் நடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கிளாஸ் முடிச்சு வந்தாச்சா? ப்ரேயர் பண்ணி இந்த வாரம் முடிச்சுக்கலாமா? ஏசப்பா, இந்த 8வது வாரத்தையும் எங்களோடு கூட இருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. படித்த கதைகள், பாடல்கள், வசனங்கள் மூலமாக பிள்ளைகளோடு பேசினதற்காக நன்றி. இந்த கொரோனாவுக்காக நாங்கள் வார வாரம் ஜெபிக்கின்ற ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி. பார்க்கின்ற ஒவ்வொருத்தரையும் நீ பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றித்தாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் இன்பநாமத்தை உங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் அறிந்து கொண்ட வேத வசனத்தையும் பாடல்களையும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசுவின் வாரியர்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்க பிரேயர் பாயிண்ட்ஸ்